விஜய் வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து காவேரி வந்து நீங்கள் வந்து கவனமாக இருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் சமாளிச்சுட்டு வருவீங்க, இதில் உங்களுக்கு நான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இதை தாத்தாவும் பாட்டியும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி உன் கூட பக்கபலமாக இருக்காளே அப்பா அப்படின்னு. ஆமாம் தாத்தா, காவேரி என் கூட இருக்கா, எனக்கு என்ன பயம், இதுக்கப்புறம் வெண்ணிலாவோட பிரச்சனை எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும் தாத்தா அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீங்கள் ரொம்ப ஒத்துமையாக இருந்து இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து காவேரி பார்க்கறதுக்காக போகிறார் விஜய். ஏங்க இப்போ தானே ஃபோனில் பேசுனீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்க, பின்ன உன்னை பார்க்காம இருப்பினாடி, உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன், சரி என்ன ஆச்சு கல்யாணத்துக்கு போகலையா, நான் ஏன் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்றாரு. என் பொண்டாட்டியை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க வெண்ணிலா. விஜய் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து விஜய் காவேரி பேசிகிட்டு இருக்கிறத எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. அதை பார்த்து வெண்ணிலா இங்கே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து பார்க்க விஜய் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் தாங்கவே முடியல வெண்ணிலாவால். என்னால் முடியாது, எனக்கு விஜய் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் இப்போவே இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா வந்து தவறான முடிவுக்கு போக பார்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க போலீஸ் வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. என்னமா நினச்சிருக்கீங்க, இதெல்லாம் சட்டப்படி குற்றமா அப்படின்னோடனே விஜய் வந்து வரவைங்க, விஜய் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்றாங்க. இருமா உனக்கு நான் விஜய் தானே நான் வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் கிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் நீங்கள் வாங்கன்றாங்க. உன்னை காவேரியில் என்ன ஆச்சு அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருக்கா காவேரியோன்னா, எதுக்கு சார் நான் வரணும், நான்லாம் வர முடியாது சார் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து தான் அவனுங்க பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இதனால் வந்து இந்த மீடியாக்ஸ் இது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, தயவுசெய்து இங்கே வாங்க சார், எதுவும் வந்தாலும் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னோடனே போலீஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே போலீஸா அப்படின்னு. ஆமாம், நீ இப்போ கவலைப்படாத காவேரி, எல்லா பிரச்சனையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும்ல, அதுக்காக அவள் வந்து கல்யாணம் பண்ண கூப்பிட்டாலும் நான் கல்யாணம் பண்ண முடியுமா, எனக்கு தெரியும் காவேரி எப்படி ஃபேஸ் பண்ணணும், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய் அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே பார் நீ ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, பத்திரமா இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து விஜய் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா உன்னை ஓடி வந்து பார்க்குறாங்க. விஜய் வந்துட்டாரு, எப்போ பிரச்சனையே இல்லை விஜய், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா வெண்ணிலாவை, சூப்பர் விஜய், நீங்கள் உண்மையிலேயே நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு மீடியாவில் சொல்கிறாங்க. என்னங்க நல்ல விஷயம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ஒய்ஃப் இருக்கான்னு சொல்கிறேன், மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறீங்க, சட்டப்படி இது குற்றங்க. அப்போது வெண்ணிலாவோட நிலைமை என்ன வருது, அவங்க பிரகாரம் தானே நியாயமே இருக்குது, நியாயம் இருக்குன்னு யாருங்க சொன்னது, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் பொண்டாட்டி கூட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஏன் இப்போ தான் டெலிகாஸ்ட் பண்ணீங்க நானும் என் பொண்டாட்டி ஒன்றா இருக்கிறத, அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது இங்கே எதுக்குங்க நான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். விஜய் நீங்கள் வந்து வாக்கு கொடுத்தா இங்கே பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைங்களுக்குமே காதல்றது இருக்க தான் செய்யும், அதுக்காக காதலே வந்து யோசிச்சுட்டு இருந்தால் அப்புறம் கல்யாண வாழ்க்கை பொண்டாட்டி பிள்ளைங்களை என்னங்க பண்ணுறது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். இப்போ என்ன சொல்கிறீங்க விஜய், முடிவா அப்படின்னு. என்னால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது, இங்கே பாருங்கள் சார், என்னை கட்டாயப்படுத்தி யாராலும் கல்யாணம் பண்ண முடியாது, அது உங்களுக்கே தெரியும்ல, சட்டப்படி குற்றம்ல அப்படின்னு. போலீஸ் வந்து ஆமாம் அவர் சொல்கிறதும் கரெக்டு தானேங்க, சட்டப்படி உங்கள் ஒய்ஃப் இருக்கும்போது எப்படி சார் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு மீடியாவை பார்த்து கேட்குறாங்க. நல்லா கேளுங்க சார் அப்படின்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து என்ன விஜய் இப்படி சொல்கிறா, அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி இங்கே பாரு, இந்த மாதிரி சீன் போகிறதெல்லாம் இந்த மீடியாக்காரங்களுக்கு வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத, உன்னோட எல்லா ஆக்ஷனும் நான் பார்த்து தான் இருக்கேன், நீ பண்ணுறதெல்லாம் மரியாதை போயிடு அப்படின்றாரு. உன்னையும் வந்து அன்பரசு செம டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு விஜய், நீ வந்து வெண்ணா கழுத்தை தாலி கட்டியே ஆகணும், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அப்படி நடக்கலைன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க வச்சுத்தப்பா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னோடனே இங்கே பாருங்கள், முதல்ல இந்த விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து வெண்ணாவோட சொந்தக்காரங்களாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்கள் சொந்தக்காரரு இந்த வெண்ணாவோட அப்பா அம்மா இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணமே இந்த விஜய் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது, அதனால தான் நான் போய் ஆக்சிடென்ட் பண்ணேன், இதுதான் உண்மை அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த ஆள் போய் சொல்கிறது எல்லாமே போய் உண்மை கிடையாதுன்னு, ஆமாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்றாரு. விஜய் வந்து சட்டையை பிடிச்சி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி வர போலீஸ் தடுக்க